Nehru Group of Institutions, promoters of P.K. Das, deemed to be university. The Chennai Silks in Mega Summer Sale. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். போதைப் பொருட்கள் குற்றங்களை முற்றிலும் ஒடுக்குவதற்கான அறிவிப்பை உறுதிமொழியை திரு விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தே அதுதான். பெண்கள் பாதுகாப்பை விஜய் நிச்சயம் உறுதி செய்வார் என்று பெண்கள் நம்புகிறார்கள், இளம் பெண்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் பெரிய அளவுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜோசப் விஜய் எனும் நான் எப்படி இருக்கிறது, உள்ளே என்ன இருக்கிறது என்று உள்ளே போய் பார்த்தால்தான் தெரியும். வெள்ளை அறிக்கை ஆகவே ஒரு வெள்ளை அறிக்கை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நேற்றைய தொடக்கம் என்பது விஜயின் தொடக்கம், சிறப்பான தொடக்கம். முதல் ஓவரை சிறப்பாக ஆடியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பெருமக்கள் மிக பெரும்பான்மையாக ஆதரவளித்திருக்கிறார்கள். விஜய் அவர்களை ஆட்சியை நீடிப்பதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அதிமுகவில் கணிசமான எம்எல்ஏக்கள் இப்போது விரும்புகிறார்கள். ரெடியா இருக்காங்களா சார் போறதுக்கு? திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 25 முதல் 30 பேர் அதற்கு தயாராகி விட்டார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். விஜய் தரப்பிலிருந்தும் இன்னும் அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான நம்பிக்கையூட்டக்கூடிய சமிக்ஞை கிடைக்கவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். ஒரு வெறும் 120 பேர் என்று சொன்னாலும் இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு கட்சியோ இல்லை இன்னொரு அல்லது விடுதலை சிறுத்தைகளோ இவர்களில் யாராவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். இதுக்கப்புறம் நிறைய சவால்கள் இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் முக்கியத்துவம் தருகிறார். நேற்று கூட நாம் அந்த காட்சியை பார்த்தோம். திரு செங்கோட்டையன் உறுதிமொழி ஏற்று பதவியேற்று முடிக்கிற வரை விஜய் நின்று கொண்டே இருந்தார். ஆனால் அமைச்சரவையிலே 2வது இடத்தில் அவர்தான் இருந்திருக்க வேண்டும். நியாயமாக அரை முன்னவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சற்று நேரத்தில் சந்திக்கப் போவதாக தகவல் வந்திருக்கிறது. ஒரு நேர்மையான அரசாங்கம், அவர் சொன்னது போல ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படையான அரசாங்கம் நடைபெறுகிறது என்பதை தனது செயல் மூலம் நாம வந்துட்டோம், இனிமே என்ன வேணாம் பண்ணலான்னு யாராவது நினைச்சீங்கன்னா அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? மந்திரிகளுக்கும் எம்எல்ஏக்களும் தான் சொல்றாரு. யாராவது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை இந்த நொடியிலிருந்து கைவிட்டு விடுங்கள். எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கலந்த கலவையாக. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எதை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கே தெரியும். நேத்து விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் கொடுத்த ஸ்பீச் எல்லா இடங்கள்லையுமே ஒரு அதிரடியான ஸ்பீச்சா இருந்தது. இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்து தான் படிப்பாரு, யாராவது சொல்லி கொடுத்து தான் படிப்பாரு அப்படின்னு சொன்னதை விட அவர் அப்படியே மைக்கை பார்த்து மக்களை பார்த்து பேசினது எல்லாருக்கிட்டையுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களது கருத்து? தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கலாட்டா நேயர்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தலைமைச் செயலக வளாகத்தில் ஓரிரு நிமிடங்கள் அவரோடு உரையாடி வாழ்த்து தெரிவிக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. நேற்றைய தினம் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டு அவர் நிகழ்த்திய உரை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு வாக்களித்த 1.25 கோடி வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கு வாக்களிக்காத வாக்காளர்களையும் கவருகிற வகையில், தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்தை தொடுகிற வகையில் அவரது உரை இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. இதய சுத்தியோடு ஒரு நாணயமான பேச்சை நேற்றைய தினம் அவர் நிகழ்த்தினார் என்று நான் பார்க்கிறேன். அது ஏதோ மனப்பாடம் செய்து பேசிய பேச்சல்ல, அல்லது தயாரித்து கொண்டு அதை சிந்தனையிலே ஏற்றி கொண்டு பேசிய பேச்சாகவும் நான் பார்க்கவில்லை. இந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் தன் மீது பெரிய சுமையை ஏற்றி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து, இதயத்தின் அடித்தளத்திலிருந்து திரு விஜய் பேசினார் என்றுதான் அந்த பேச்சை நான் பார்க்கிறேன். எதற்காக நான் இந்த ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னால், அந்த பேச்சு தமிழ்நாட்டு மக்களை எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் கவலை கொள்ள செய்திருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். அவர் போட்ட அந்த 3 கையெழுத்துக்கள் இருக்கட்டும், அதிலே ஒரு கையெழுத்து நடுத்தர வர்க்கத்திற்கு கீழ்நிலையில் இருப்பவர்கள், லோயர் மிடில் இன்கம் குரூப், அதாவது வீட்டிலே ஏசி இல்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்துகிறவர்கள்,
அவர்களுக்கு ஓரளவு மின்சார கட்டணத்தில் ரிலீஃப் செய்கிற ஒரு அறிவிப்பு. ஆனால் இந்த சமூகத்தில் இன்றைக்கு தலைதீக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை சட்டம் ஒழுங்கு நிலைமை. அந்த சட்டம் ஒழுங்கிலே கவலைக்குரிய வகையிலே நடைபெறக்கூடிய திருடு, கொலை, கொள்ளை என்பது எல்லா ஆட்சியிலும் இருந்திருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அது அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறதா, அளவுக்கு மீறி நடக்கிறதா என்ற கேள்வி வரும். ஆனால் அண்மை காலமாக அதிகரித்து வருகிற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் அத்துமீறல்கள், அதை தவிர போதைப் பொருள் புழக்கம், கஞ்சா என்பது மிக சாதாரணமாக கிடைக்கும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அதை தவிர உயர் ரக இடங்களில் மாணவிகள் அல்லது நட்சத்திர விடுதிகளில் இருப்பவர்கள் அவர்களிடத்திலே புழக்கத்தில் விடப்படுகிற மெத்தபெட்டமைன் அல்லது ஹெராயின் போன்ற இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் உயர்தர வர்க்கத்தில் இது புழக்கத்திற்கு போகிறது. பெரிய பெரிய ஆடம்பர நட்சத்திர விடுதிகளில் இது பரிமாறப்படுகிறது என்கிற செய்திகள் வாரம் இருமுறை வெளிவருகிற ஓரிரு பத்திரிகைகளில் சில சமயங்களில் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இதை குறித்து முந்தைய அரசிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது, போதைப்பொருள் புழக்கத்தை பற்றி பேசிய போது பொறுப்புணர்வுடன் பதிலளிக்காமல் குஜராத்திலிருந்து தான் இங்கே வருகிறது என்று கூச்சம் இல்லாமல் ஒரு பதிலை தந்தார்கள். குஜராத்திலிருந்து வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய காவல்துறை துப்பு கெட்ட காவல்துறையாக இருந்ததா என்ற எதிர்கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டது. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், போதைப் பொருட்கள் குற்றங்களை முற்றிலும் ஒடுக்குவதற்கான அறிவிப்பை, உறுதிமொழியை நேற்றைய தினம் திரு விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தே அதுதான் சார். அந்த கோப்புகள், முதல் 3 கோப்புகளுமே அதான் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை மட்டுமல்ல, அந்த போதைப் பொருள் குற்றங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதிமொழி. பெண்கள் பாதுகாப்பை இந்த அரசு தலையாய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை உறுதி செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். அது தவிர தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது, உள்ளே என்ன இருக்கிறது என்று உள்ளே போய் பார்த்தால்தான் தெரியும். வெள்ளை அறிக்கை, ஆகவே ஒரு வெள்ளை அறிக்கை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேறு 1-2 கட்சிகளும் கேட்டன, அமைப்புகளும் கேட்டன. வெள்ளை அறிக்கையே கொடுக்காமல் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால், நாங்கள் பொருளாதார ரீதியாக அகில இந்திய அளவில் சராசரியை விட நாங்கள் வளர்ந்து விட்டோம். நேற்றைய தினம் கூட என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார், இது சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். இரட்டை இலக்க வளர்ச்சியை நீங்கள் எட்டினீர்கள் என்கிற பெருமிதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கடன்ல இருக்கும் தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க அளவுக்கு கடனை தொட்டிருக்கிறீர்களே, கண்டிப்பா அதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்ற கேள்விக்கு திரு தென்னரசு அவர்களிடம் பதில் இல்லை. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. மத்தியிலே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருப்பவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு முக்கியமான கேள்விகளை எழுப்பினார்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நோக்கி, அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை நோக்கி. நீங்கள் வாங்கிய கடன் என்னென்ன இனங்களுக்கு செலவிடப்பட்டது, வளர்ச்சி பணிகளுக்கு எவ்வளவு செலவிடப்பட்டது, இலவசங்களுக்கு எவ்வளவு செலவிடப்பட்டது என்கிற முக்கியமான கேள்விக்கு இந்த அரசாங்கத்திடம் பதில் இல்லை. அதே போல முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் பிரச்சார சமயத்தில் மாண்புமிகு முதலமைச்சரோ அன்றைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதியோ பதில் அளிக்கவில்லை. எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா மீதான விமர்சனங்களை கட்டமைத்துக் கொண்டே காலத்தை ஓட்டினீர்களே தவிர, தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் மாநிலத்தின் நிதிநிலையை பலப்படுத்துவதற்கோ, சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்கோ, போதைப் பொருட்களை முற்றிலும் கட்டுப்படுத்துவதற்கோ சென்ற திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது என்று நான் சொல்லுவேன். ஆனால் விஜய் இந்த விஷயத்தில் நம்பிக்கையூட்டக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார். கண்டிப்பா சார். பெண்கள் பாதுகாப்பை விஜய் நிச்சயம் உறுதி செய்வார் என்று பெண்கள் நம்புகிறார்கள், இளம் பெண்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் பெரிய அளவுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். நானும் கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக பல்வேறு பதவியேற்பு நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் நேற்றைய தினம் நான் போகவில்லையே தவிர 1-2 தொலைக்காட்சிகளில் பங்கேற்று அந்த நேரத்தில் பேச ஒத்துக்கொண்ட காரணத்தால். ஆனால் நான் ஒரு முக்கியமான
மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கான ஆதரவை நான் நேற்று பார்த்தேன். சென்னையிலேயே 20 இடங்களில் பெரிய LED திரையில் விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. ஒவ்வொரு இடத்திலும் 200-300 பேருக்கு மேல் நின்று கொண்டு கொளுத்துகிற வெயிலில் அந்த காட்சியை பார்த்ததை நான் பார்த்தேன். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னும் எந்த அளவுக்கு விஜயின் மீதான ஆதரவு, உற்சாகம், நம்பிக்கை குறையாமல் இருக்கிறது என்பதை தேர்தல் முடிந்த பிறகும் பார்த்தோம். தேர்தல் முடிந்து 4ஆம் தேதி இரவு முடிவுகள் முழுமையாக வெளிவந்த பிறகு அவர் பதவியேற்பதற்கு 5 நாட்கள் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் நிச்சயமாக விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுகிறதோ, அவரை பதவியேற்காமல் அழைக்காமல் விட்டு விடுவார்களோ, இந்த கட்சிகளை ஆதரவு தராமல் விட்டு விடுமோ என்கிற கவலை, ஏக்கம், எதிர்பார்ப்பு அத்தனையும் விஜய்க்கு ஆதரவாக இருந்தது. இதை சில கட்சிகள் சரியான கோணத்தில் புரிந்து கொண்ட காரணத்தால் தான் அந்த ஆதரவை அளிக்க முன் வந்தார்கள். அந்த கட்சிகளிடம் விஜய் ஆதரவு கோரியதில் எந்த தவறும் இல்லை என்பது என் பார்வை. ஏனென்றால் விஜய் எந்த கொள்கைகளை பேசுகிறாரோ, விஜய் எந்த தலைவர்களை கொண்டாடுகிறாரோ, அந்த கொள்கையை, அந்த தலைவர்களை அந்த இன்றைக்கு ஆதரவளித்திருக்கின்ற அந்த கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அந்த காரணத்தினாலும் விஜய்க்கு ஆதரவாகத்தான் பெருவாரியான தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலும் இடதுசாரிகளும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவளிப்பதற்கு முன் வந்தார்கள். அப்படி ஆதரவளிக்காமல் அவர்கள் இருந்திருந்தால் இந்த ஆட்சி ஒருவேளை வராமல் போய் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்படுகிற சூழல் உருவாகியிருந்தால் இந்த கட்சிகளெல்லாம் மக்களுடைய கோபத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளாகி இருக்கும். மீண்டும் தேர்தலை சந்திக்கும் போது இதைவிட மிக கூடுதலான இடங்களில் விஜய் வெற்றி பெறுகிற சூழல் உருவாகி இருக்கிறோம். அந்த கவலையும் இந்த கட்சிகளுக்கு பிறந்தது. அதன் காரணமாகத்தான் விஜயை ஆதரிக்கக்கூடிய நியாயமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு ஏற்பட்டது என்று நான் பார்த்தேன். ஆக எல்லா வகையிலும் நேற்றைய தொடக்கம் என்பது விஜயின் தொடக்கம், சிறப்பான தொடக்கம். முதல் ஓவரை சிறப்பாக ஆடியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பின்னாடி 108 பேர் ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஏடிஎம்கே 2 அணியாக ஆல்ரெடி ஏடிஎம்கே பிளவுபட்ட அணி, ஒரு வலுவான தலைவர் கிடையாது. அதனாலதான் ஏடிஎம்கே இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லும்போது CV சண்முகம் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டமும் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டமும் தனித்தனியா பிரிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய தவறை செய்ய இருந்தது. நல்ல காலமாக அதற்கான சூழல் உருவாகாமல் போய்விட்டது. என்னவென்று கேட்டால், விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்து அதிமுகவை வெளியிலிருந்து திமுக ஆதரவு தருவது என்கிற ஒரு விபரீதமான யோசனை 2 தரப்பிலும் சிலருக்கு வந்தது. அந்த யோசனை பிறந்ததே எம்ஜிஆர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் செய்கின்ற துரோகம். அந்த சிந்தனையே துரோக சிந்தனை. ஆனா பேச்சுவார்த்தை உள்ள நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடந்தது. இடதுசாரிகள் அந்த மூவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல திருமாவளவனும் ஆதரவளிப்பது சந்தேகம் என்கிற நிலை தோன்றியவுடன், அதுவும் அதிமுகவிலும் சிலர் எதிர்க்கிறார்கள், திமுகவிலும் சிலர் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்ற நிலையில் முழுமையான ஆதரவு அத்தகைய ஏற்பாடுக்கும் கிடைக்காமல் போய்விடும் என்ற நிலை தோன்றிய பிறகு அந்த யோசனை பாதியில் கைவிடப்பட்டது. அதன் பிறகுதான் இவர்கள் ஆதரவளிக்கிற சூழல் உருவானது. இந்த யோசனையிலிருந்து அதிமுகவுக்குள் பிரச்சனை தொடங்கியது. இப்போது என்ன பிரச்சனை? அப்ப அந்த 2 அணியா பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கல, ஒரு அணி விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம், விஜய் கூட போறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஒரு அணி, அந்த அணி எந்த அணி தெரியல, அந்த அணியில ஒரு அணி. நான் சொல்லுகிறேன், தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பெருமக்கள் மிக பெரும்பான்மையாக ஆதரவளித்திருக்கிறார்கள். விஜய்க்கு அபார செல்வாக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய தீர்ப்பை மதித்து நாமும் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொண்டு விஜய் அவர்களை ஆட்சியை நீடிப்பதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அதிமுகவில் கணிசமான எம்எல்ஏக்கள் இப்போது விரும்புகிறார்கள். ரெடியா இருக்காங்களா சார் போறதுக்கு? அதுதான், போறதுக்கெல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. அதிமுகவாக இருந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சரி, திரு CV சண்முகம், திரு SP வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 25 முதல் 30 பேர் அதற்கு தயாராகி விட்டார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். 2/3 என்கிற நம்பர் வந்தால் அந்த முடிவு ஒரு இறுதி வடிவம் பெற்றுவிடும். இப்போது இருக்கிற எண்ணிக்கையில் 2/3 வர வேண்டும். 2/3 வரணும்னா 36 பேர் என்று கூறப்படுகிறது என்று நினைக்கிறேன். அப்படி வந்தால் அவர்கள் விஜயை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவை எடுப்பார்கள். இது தவிர விஜய் தரப்பிலிருந்தும் இன்னும் அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான
நம்பிக்கையூட்டக்கூடிய சமிக்ஞை கிடைக்கவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். என்னை பொறுத்தவரை விஜய் இந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் பார்வை. அவருடைய ஆட்சி ஸ்திரமானதாக இருக்கும். யாரை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது என்றைக்கு ஆட்சி கவிழுமோ, இப்போது இருக்கிற நிலைமை அதுதான். இப்போது வெறும் 120 பேர் என்று சொன்னாலும் இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு கட்சியோ இல்லை இன்னொரு இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இவர்களில் யாராவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். இதுக்கப்புறம் நிறைய சவால்கள் இருக்கு. நிறைய சவால்கள் விஜய்க்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சவால்கள் நெருக்கடி இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அரசியல் திருப்பம், அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விஜய் புத்திசாலித்தனமாக ஏற்றுக்கொண்டு அதிமுகவாக அவர்கள் இருக்க விரும்பினால் அவர்கள் அதிமுகவாக இருக்க அனுமதிக்க வேண்டும். நீங்கள் அவர்கள் தாவேகாவில் வந்து இணைய வேண்டும் என்று நிர்பந்திப்பது சரியாக இருக்காது. அரசியலில் சில நேரங்களில் நெளிவு சிழிவுகளோடு நடந்து கொண்டால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும், நினைத்த திசையில் பயணிக்க முடியும். ஆகவே அதிமுக ஆதரவை விஜய் ஏற்பதுதான் சரியான முடிவாக இருக்கும். அந்த ஆட்சியின் ஆயுளும் நீடித்த ஒன்றாக இருக்கும் என்பது என் பார்வை. இதுல இன்னொரு விஷயம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, விஜய்க்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் புஷி ஆனந்த் அவர்களை வந்துட்டு அறிக்கை வாசிக்கும் போது, பதவி ஏற்கும் போது 2வது இடத்தில் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நின்று பேசினாரு. முன்னாள் அரசியல்வாதி, அனுபவமிக்க அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில இருக்காரு. அவர் 5வது இடத்தில் வந்து பேசினாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய சட்டமன்றத்தில் மிக மூத்த உறுப்பினர் என்றால் அவரும் திரு ஐ பெரியசாமி அவர்களும் தான். திரு செங்கோட்டையன் அவர்கள் எனது நினைவு சரியாக இருக்குமானால் 10வது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 9வது அல்லது 10வது. 1977, 80, 84, 89, 91, அதன் பிறகு 2006, 2011, 2016, 2021, இது 2026. 10வது முறையாக இந்த பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருந்திருக்க வேண்டும். பேரவை முன்னவராக திரு செங்கோட்டையன் இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். திரு புஷி ஆனந்த் அவர்கள் விஜயனுடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கியமானவர். நான் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. இன்றைக்கு கூட மிக எளிமையாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் பல நேரங்களில் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துபவராக, ரோடில் இறங்கி தொண்டர்களை விலக்கி விடுபவராக இப்படி இறங்கி செயல்படுகிறார். அதையெல்லாம் நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் பழுத்த அனுபவஸ்தருக்கு 2-3 முறை அமைச்சராக இருந்தவருக்கு உரிய முக்கியத்துவம் தர வேண்டும். கண்டிப்பா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் முக்கியத்துவம் தருகிறார். நேற்று கூட நாம் அந்த காட்சியை பார்த்தோம். திரு செங்கோட்டையன் உறுதிமொழி ஏற்று பதவியேற்று முடிக்கிற வரை விஜய் நின்று கொண்டே இருந்தார். நின்று கொண்டே இருந்தது மாத்திரமல்ல, விஜய் செங்கோட்டையன் பதவி ஏற்கும் போது அவர் யார் என்று திரு ராகுல் காந்தியிடம் விளக்கி கூறிக்கொண்டிருந்தார். அந்த காட்சியும் நாம் பார்த்தோம். ஆகவே விஜய் செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை தருகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அமைச்சரவையிலே 2வது இடத்தில் அவர்தான் இருந்திருக்க வேண்டும். நியாயமாக அதை முன்னவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சிறப்பு சார். இப்ப விஜய் அவர்கள் நேற்று சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, மக்களே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தரேன், அதுல என்ன தவறுகள் நடந்திருக்கு, எது சிறப்பா நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன் வச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி இருந்த திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க பண்ணியிருக்காங்களா சார்? அவர்கள் அந்த மாதிரியான வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிடவில்லை. இது ஒரு வித்தியாசமான நடவடிக்கை தான். அதை தவிர இன்னொரு, இதை தாண்டி நான் பாராட்டக்கூடிய அம்சம் சற்று முன் எனக்கு கிடைத்த செய்தி. இன்றைய தினம் திரு விஜய் அவர்கள் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சற்று நேரத்தில் சந்திக்கப் போவதாக தகவல் வந்திருக்கிறது. அரசாங்க நிர்வாகத்தில் அவருடைய ஆலோசனைகளை பெறுகிற திரு விஜய் அவர்களுடைய முடிவை அல்லது மரியாதை நிமித்தமாக மேற்கொள்கிற இந்த சந்திப்பை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். இது அரசியலில் ஒரு சிறந்த முன்னுதாரணமான செயல் என்று நான் நினைக்கிறேன். நேற்றைய தினம் பெரியார் திடலுக்கு போய் ஆசிரியர் வீரமணி அவர்களையும் சந்தித்திருக்கிறார். இன்றைய தினம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களையும் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு போயிருக்கிறார். திருமாவளவன் அவர்களை நாளைய தினம் சந்திக்க போகிறார் என்றும் தகவல் வருகிறது. இந்த போக்கு ஆரோக்கியமான போக்கு, ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான போக்கு. தமிழக அரசியல் இதுவரை கண்டிராத ஒரு காட்சி. இந்த ஆரோக்கியமான ஜனநாயகபூர்வமான அரசியலை விஜய் முன்னெடுத்திருப்பதை நான் வரவேற்கிறேன்.
அவருடைய இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு இதே உணர்வுகளோடு இதே ஆரோக்கியமான சூழலில் எதிர்க்கட்சிகளும் இந்த அரசுக்கு ஆதரவை தொடர்ந்து அளிக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கூற வேண்டும். விஜய் குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் ஆளுவதற்கு ஆட்சிக்கு ஆதரவளித்திருக்கக்கூடிய கட்சிகள் அனுமதிக்க வேண்டும். அதன் பிறகு அவரது ஆட்சியில் நிறைகுறைகளை சீர்தூக்கி பார்த்து குறைகள் அதிகமாக இருக்கின்றன அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருக்கின்றன என்ற சூழல் வந்தால், ஒருவேளை வராது என்று எல்லோரும் நம்புவோம், வந்தால் அப்போதுதான் உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமே தவிர தொட்டதற்கெல்லாம் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு அரசு தொடர்ந்து இயங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலை எதிர்க்கட்சிகளும் ஏற்படுத்தக்கூடாது. மன நிம்மதியுடன் ஒரு சுதந்திரமாக ஒரு சர்க்கார் செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும். விஜய் அவர்களும் நேர்மையான அதிகாரிகளை முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தி ஒரு நேர்மையான அரசாங்கம், அவர் சொன்னது போல ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படையான அரசாங்கம் நடைபெறுகிறது என்பதை தனது செயல் மூலம் நிரூபிக்க வேண்டும், உணர்த்த வேண்டும் என்று ஒரு ஆலோசனையாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதுல நேத்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, ஃபுல் பவர் செக்டாரும் இனிமே நான் தான், எந்த முடிவையும் நான் தான் எடுப்பேன், வேற யாரும் எடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான், மக்களாகிய உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன் அதை சொன்னார் என்றால், கடந்த காலத்தில் இருந்த ஆட்சிகளில் 2-3 பவர் சென்டர்கள் இருந்தன என்பது நாம் பார்த்த காட்சி. 2 இருந்ததும் ஒரு காலம், 3-4 பவர் சென்டர் இருந்ததும் ஒரு காலம், எத்தனை பவர் சென்டர்கள் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கும் இருந்திருக்கின்றன. ஆகவே அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். இவரை பிடித்தால் காரியம் நடக்கும், அவரை பிடித்தால் இந்த டெண்டரை வாங்கிவிடலாம் என்கிற சூழல் விஜய் ஆட்சியில் இருக்காது என்று நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் பேசியிருக்கிறார். அது ஒரு வகையில் நல்ல செய்திதான். அதை செயலிலும் காட்ட வேண்டும். அப்படி அவர் விஜய் செயலிலும் காட்டுவதற்கு சுற்றி இருப்பவர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் விஜய் சேர்த்தே சொல்லி இருக்கிறார். பவர் சென்டர்கள் கிடையாது, நான் தான் ஒரே சென்டர் என்று சொல்வதோடு நிறுத்தாமல், மக்கள் காசு எனக்கு ஒரு பைசா கூட தேவையில்லை, தேவையான சொத்து என்கிட்ட இருக்கு, நாம வந்துட்டோம், இனிமே என்ன வேணாம் பண்ணலான்னு யாராவது நினைச்சிங்கன்னா, அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? மந்திரிகளுக்கும் எம்எல்ஏக்களும் தான் சொல்றாரு. யாராவது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை இந்த நொடியிலிருந்து கைவிட்டு விடுங்கள் என்று மென்மையான முறையில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். போன ஆட்சியில் நான் குறை சொல்வதாக கருதக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புரிதல் நான் சாட்டையை கையில் எடுப்பேன் என்று சொன்னார். 5 ஆண்டுகள் வரை அவர் சாட்டையை தொடவே இல்லை, சாட்டை கீழேவே தான் இருந்தது. ஆகவே திரு விஜய் அவர்கள் என்னை பொறுத்தவரை சாட்டையை கையில் எடுக்க வேண்டும். தவறு செய்தவர்களை நிர்தாட்சியம் இல்லாமல், அவருடைய கவனத்திற்கு ஒரு குற்றம் வந்துவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும். ஏதாவது பொறுப்பில் இருந்தால் அந்த பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த ஆட்சி அவர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி நேர்மையான முறையில் நடைபெறுகிறது என்ற அர்த்தம். அதை அவர் நிரூபிப்பார், செயலில் காட்டுவார் என்று மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சாட்டைன்னு சொன்ன அதனால இந்த கேள்வி கேட்கிறேன் சார். என்னன்னா வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் சொன்ன அதிரடியான பேச்சில இருந்து, எடுத்த அதிரடியான முடிவுல இருந்து பார்த்தா ஆளுமை மிக்க அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி அவர் ஸ்டைல்லே எல்லாத்தையும் பண்றாரு. இப்ப நீங்க சாட்டைன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் ஸ்டைல்ல சாட்டை எடுத்து அவர் கையில வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றீங்க. உண்மைக்குமே அவர் எம்ஜிஆர் வந்து சினிமால தான் சாட்டை எடுத்தார். நாணயிட்டால் அது நடந்து வெளுத்தது அதல்ல. இது வந்து நான் சொல்லுவது, எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கலந்த கலவையாக விஜய் இருக்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்களுடைய மனிதநேயம், ஈகை குணம், ஏழைகளை பற்றி சிந்தித்து அரசாங்க நிர்வாகத்தில் எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற வேண்டும். காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுவது, தவறு செய்கிற போது கடுமையான நடவடிக்கை எடுப்பது, சொல்லப்போனால் என்கவுண்டர்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுப்பார் செல்வி ஜெயலலிதா. அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் சுட்டு வீழ்த்தியது செல்வி ஜெயலலிதா. புரட்சிகரமாக துணிச்சலாக சிந்தித்து சில முடிவுகளை எடுப்பார். வீராணம் திட்டம், வீணான திட்டம் என்று கைவிடப்பட்ட திட்டத்தை நான் நிறைவேற்றி காட்டுவேன், எடுத்து நிறைவேற்றுவேன் என்று
அப்படி நிறைவேற்றிய காரணத்தினால்தான் சென்னையின் குடிநீர் பஞ்சம் ஓரளவாவது தீர்ந்தது. அப்படி செல்வி ஜெயலலிதா காவல்துறையில் சுதந்திரம் அளிப்பது, மகளிர் அதிரடிப்படை உருவாக்கியது, பெண்களுக்கு முன்னுரிமை அளிப்பது, இந்த மாதிரியான குணங்கள், துணிச்சலான முடிவுகளை எடுப்பதில் செல்வி ஜெயலலிதா, மனிதநேயத்தோடு மக்கள் பிரச்சனைகளை அணுகுவதில் எம்ஜிஆர், இந்த இரண்டும் கலந்த கலவையாக விஜய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சிறப்பு சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. The Chennai Silks in Mega Summer Sale. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.